வாழ்க்கையில் புயல்கள் வரும்போது, நாம் கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்கும்போது, பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது நிறைய நேரங்களில் நம்முடைய ரெஸ்பான்ஸ், நம்முடைய மறு உத்தரவு என்னவா இருக்குது தெரியுமா? பயம். இந்த பயம் ஒரு நல்ல காரியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது நம்மை கட்டுகிறதாய் இருக்கிறது, நம்மை முடக்குகிறதாய் அது இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்யாதபடிக்கு அது நம்மை தடுத்து நிறுத்துகிறது. பயத்தை நாம் சாதாரண ஒரு காரியம்னு நினைக்கிறோம், ஆனால் அது ரொம்ப மோசமான ஒரு காரியம். பயத்துக்கு பின்னாடி அதோட ஆழமான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. அது என்ன ஆழமான பிரச்சனை தெரியுமா? லேக் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் இல்லாமை. பயத்துக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குது? ஆழமான பிரச்சனை விசுவாசம் இல்லை. அதுதான் பயத்துக்கான காரணமாகவே இருக்குது. ஒரு முறை இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகுல போயிட்டு இருந்தாங்க. ஒரு பெருங்காற்று வீசியது, பலத்த சுழற்காற்று வீசியது. இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தூங்கிட்டு இருந்தாரு. சீஷர்கள்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. இயேசுவை எழுப்பி அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் செத்துட்டு இருக்கோம், ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? ஏன் நாம் பயப்படுறோன்னா, நமக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை, தேவன் பேரில் நம்பிக்கை இல்லை. அதனால தான் பயந்துட்டு இருக்கிறோம். அப்போ பயத்தை சாதாரண ஒரு காரியம், எல்லாருக்கும் இருக்குது தானே, எனக்கும் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்குன்னா அதோட வாழ பழகிறாதீங்க. நிறைய பேர் அதோட வாழ பழகிடுறாங்க. அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதோட எப்படி கோப் பண்ணுறது, எப்படி அதோட வாழ்கிறது அப்படின்னு அதை பழகிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதோட வாழ பழகிறாதீங்க. நீங்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நீங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்போ எப்படி வெளியே வர்றது, எப்படி பயத்தை மேற்கொள்கிறது? இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பகுதியில் இயேசு அதை போதிக்கிறார். அவருடைய போதனையை அப்படியே பின்பற்றிட்டே வந்தால் போதும், நாம் பயத்திலேருந்து என்ன செஞ்சிடலாம்? வெளியே வந்துடலாம். பயத்தை நாம் மேற்கொண்டலாம். அது மட்டும் இல்லை, இயேசுனுடைய இந்த போதனையை நாம் பின்பற்றணும்னா பயத்திலிருந்து வெறும் மேலோட்டமான ஒரு விடுதலை நமக்கு கிடைக்காது. ஒரு ஆழமான விடுதலையை நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். பயத்திலிருந்து ஆழமான விதத்தில் நாம் விடுவிக்கப்படுவோம். நாம் பயப்படுறதற்கான காரணமே போயிடும். அதையே இயேசு என்ன செஞ்சிருவாரு? சரி செஞ்சிருவார். அதையே அவர் சரி பண்ணிடுவார். சரி, நம்முடைய பகுதிக்கு போ. மத்தேயு 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10:29 வசனங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இன்னைக்கு இந்த பகுதியை தான் நாம் கவனிக்க போகிறோம்.
இந்த பகுதியிலே தேவனை குறித்த 4 முக்கியமான சத்தியங்களை நாம் பார்க்கிறோம். தேவனை குறித்து 4 முக்கியமான சத்தியங்களை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இந்த பகுதியை படிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒன்று ஒன்றா நாம் பார்க்க போகிறோம். சரி, ஆரம்பிப்போம். 29ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு எதை பற்றி பேசுகிறாரு? அடைக்கலான் குருவி. அடைக்கலான் குருவி. இந்த அடைக்கலான் குருவி வந்து ஒரு சின்ன பறவை. மார்க்கெட்டில் விற்ற உணவுகளில் இருக்கிறதுல மலிவான ஒரு உணவு என்று சொல்கிறாங்க. எல்லா பறவைகள்லையுமே இருக்கிறதுல சீப்பான பறவை. நீங்கள் மார்க்கெட்டில் போய் சாப்பாடு வாங்க போனீங்கன்னா சீப்பாக எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒன்று என்ன சொல்லுவாங்க? இந்த அடைக்கலான் குருவி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ மலிவானது, இருக்கிறதுல மலிவான பறவை அதுதான். ஏழை ஜனங்கள் அதை வந்து உணவாக பயன்படுத்தினாங்க. இங்கே வந்து காசு அப்படின்ற வார்த்தையை பார்க்குறோம் இல்லையா? 29ஆம் வசனத்தில் 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. இந்த காசுன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தை வந்து கிரேக்க மொழியில் அசாரியான் என்கிற வார்த்தை. அது வந்து ஒரு நாணயத்தை பற்றி பேசுது. ஒரு ரோம நாணயம், ஒரு காயின். அந்த காலத்தில் ரூபா நோட்லாம் கிடையாது, காயின்ஸ் தான். இந்த அசாரியான் அப்படின்றது வந்து ஒரு சின்ன ரோம நாணயம். அதோடைய மதிப்பும் ரொம்ப குறைவாய் இருந்தது. அந்த காலத்தில் ஒரு சராசரி வேலை செய்கிறவங்களுடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு பணம், ஒரு டெனாரியஸ். நீங்கள் மத்தேயு 20ஆம் அதிகாரத்துலாம் அதை வாசிக்கலாம். இப்போ ஒரு பணம்ன்றது 16 காசுக்கு சமம். ஒரு பணம்ன்றது எத்தனை காசுக்கு சமம்? 16 காசுக்கு சமம். ஒரு சராசரி வேலைக்காரனுடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 16 காசு. இங்கே இயேசு சொல்றாரு 2 அடைக்கலான் குருவிகளை எவ்வளோக்கு விற்கிறாங்க? 1 காசுக்கு. 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள். அந்த 1 காசோடைய மதிப்பு கூட அந்த அடைக்கலான் குருவிக்கு இல்லை. 2 வந்து 1 காசுக்கு விற்றாங்க. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே லூக்கா சொல்கிறாரு 2 காசுக்கு 5 விற்றாங்களாம். 2 காசுக்கு என்ன பண்ணாங்களாம்? 5 விற்றாங்களாம். அப்படின்னா அர்த்தம் என்னது? 4 வாங்கினா 1 ஃப்ரீ, 4 வாங்கினா 1 இலவசம். அவ்வளோ மலிவான ஒரு பறவை தான் அந்த அடைக்கலான் குருவி. அதை அந்த விதமாக தான் அந்த காலத்தில் மதிப்பிட்டார்கள். ஆனால் இயேசு அந்த குருவியை பற்றி என்ன சொல்றாருன்னு பாருங்க. 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. ஒன்றாகிலும்ன்ற வார்த்தையை பார்த்தீங்களா? ஆயினும் உங்களுடைய பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்று கூட தரையில விழாது. ஒன்றாகிலும். எல்லாரும் சொல்லுவோம் ஒன்றாகிலும். அன்னைக்கு வந்து ஒரு அடைக்கலான் குருவிய தனியா கூட அவங்க என்ன செய்யல, விற்கல. எப்படி வித்தாங்க? 1 காசுக்கு 2, 2 காசுக்கு 5, இப்படிதான் வித்தாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, அவைகள்ல
ஒன்று கூட உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையில விழாது அப்படின்னு சொல்றார். ஒரு அடைக்கலான் குருவிக்கு மனுஷருடைய பார்வையில் எந்த மதிப்பும் இல்லை. அதை அவங்க ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஆனா தேவன் அதை பெருசா நினைக்கிறாரு. அதுக்கு கூட மதிப்பு இருக்குன்ற மாதிரி அவரு பார்க்கிறார். அதை குறித்து கூட அவர் கரிசனை உடையவராய் இருக்கிறார். முழு உலகமுமே அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால சகலத்தையும் என்ன செய்யறாராம்? தாங்குகிறாராம். அப்ப உலகத்தையே அவர் தான் தாங்கி கொண்டு இருக்கிறார். ஆனா அதே நேரத்தில் அந்த ஒரு சின்ன பறவையும் அவர் என்ன செய்யறது இல்லை, மறக்கிறது இல்லை. அந்த ஒரு சின்ன பறவையும் அவர் என்ன செய்யறது இல்லை, மறக்கிறது இல்லை. நீங்க லூக்கா சுவிசேஷத்திலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வருது. லூக்கா 12ஆம் அதிகாரம், லூக்கா 12:6, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறது இல்லை. அவைகளில் ஒன்றாகிலும், எல்லாம் சொல்லும் ஒன்றாகிலும், அந்த ஒரு சின்ன பறவையை கூட அவரு மறக்கிறது இல்லை. நான் உலகத்தையே நடத்தி கொண்டிருக்கிறேன், உலகத்தையே தாங்கி கொண்டிருக்கிறேன், ரொம்ப பிஸியா இருக்கிறேன், அந்த ஒரு பறவையை கவனிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு அவரு சொல்றது இல்லை. அந்த ஒரு பறவையை கூட அவரு மனசுல வச்சிருக்கிறாரு. அவருடைய நினைவுல அது இருக்குது. அந்த ஒரு பறவையை கூட அவர் என்ன செய்யறதில்ல, மறக்கிறது இல்லை. அந்த ஒரு பறவையை கூட அவர் மறக்கிறது இல்லைன்னா நம்மளை அவர் மறப்பாரா? அந்த ஒரு பறவையை கூட அவர் மறக்கிறது இல்லைன்னா நம்மளை அவரு மறப்பாரா? மறக்கவே மாட்டார். ஏசாயா 44ஆம் அதிகாரம் வாசிப்போம். ஏசாயா 44, 21வது வசனம். ஏசாயா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நாம யாரு? நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல். நம்மளை தேவன் மறப்பாரா? மறக்கவே மாட்டார். ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். அப்படியே ஏசாயா 49ஆம் அதிகாரம் திருப்புங்க. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இங்க பாலகன் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தை புதுசா பிறந்த ஒரு குழந்தைய குறிக்கிற வார்த்தை. தாய்ப்பால் குடிக்கிறத கூட அது நிப்பாட்டலை. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய பற்றி அந்த வார்த்தை பேசுகிறது. ஒரு அம்மாவால அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய மறக்க முடியுமா? மறக்க முடியுமாங்க? மறக்கவே முடியாது. எந்த ஒரு தாயாலையும் அப்படி ஒரு சின்ன குழந்தைய மறக்கவே முடியாது. எப்பயுமே அவளுடைய நினைவுகள்ல அந்த பிள்ளை இருந்துட்டே இருக்கும். இங்க கர்த்தர் சொல்றாரு, அப்படி ஒரு காரியம் நடந்தா கூட, நடக்கவே முடியாத அந்த காரியம் நடந்தா கூட, நான் உன்னை என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை. அவளுடைய புதுசா பிறந்த குழந்தைய மறந்தா கூட பரவாயில்ல, நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சின்ன பறவையே மறக்காதவர் நம்மளை எப்படி மறப்பார்? மறக்கவே
மாட்டார். அந்த சின்ன பறவை காண்டி அவ்வளோ கரிசனைப்படுறவர் நம்மை பற்றி கரிசனைப்படுவது அதிக நிச்சயம் இல்லையா? அதிக நிச்சயம். எல்லாரும் சொல்லுவோம் அதிக நிச்சயம். எதன் அடிப்படையில் சொல்றேன் தெரியுமா? ஏன்னா இங்க அவர் நம்முடைய பிதா என்று அழைக்கப்படுகிறார். திரும்பவும் நம்முடைய பகுதிக்கு வருவோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. ஒரு சின்ன அந்த பறவைக்கு கூட அவர் கரிசனை உடையவராய் இருக்கிறார். அப்ப நமக்கு நிச்சயமா கரிசனை உடையவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் நம்முடைய பிதா. எல்லாரும் சொல்லுவோம் அவர் நம்முடைய பிதா. இயேசு இங்க எப்படி சொல்றாருன்னு பாருங்க. உங்கள் பிதா. எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க உங்கள் பிதா. அந்த சின்ன பறவையும் அவர் கவனிக்கிறாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவைகளின் பிதான்னு அவரை பற்றி சொல்லல. என்னன்னு சொல்றாரு இயேசு? உங்கள் பிதா. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? உங்கள் பிதா சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு சின்ன பறவையை குறித்து கூட கரிசனை உடையவராய் இருக்கிறார். அதை கூட அவரு மறக்கிறதில்லை. ஆனாலும் அவர் அதோடைய தகப்பன் இல்லை, அதோடைய பிதா இல்லை. தேவன் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவர் தான் எல்லாவற்றையும் தாங்குகிறவர். எல்லாவற்றையும் அவர் தான் பிழைப்பூட்டுகிறார். இந்த உலகமே அவருடைய பராமரிப்புக்கு கீழே தான் இருக்குது. ஆனா எல்லாருக்கும் அவரு பிதா கிடையாது. எல்லாருக்கும் அவர் பிதா கிடையாது. அந்த குருவிக்கு அவர் பிதான்னு நாம சொல்ல முடியாது. ஆனா நம்மளை பொறுத்தவரையும் அவர் நம்முடைய பிதாவாய் இருக்கிறார். அவர் நம்முடைய பிதாவாய் இருக்கிறார். நமக்கும் அவருக்கும் விசேஷமான ஒரு உறவு இருக்கிறது. ஆகவேதான் ஒரு சின்ன பறவை குறித்து அவர் கரிசனை உள்ளவராய் இருப்பார் என்றால் நம்மை பற்றி இன்னும் ரொம்ப 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 அதிக கரிசனை உள்ளவராய் இருப்பார். அதான் இயேசு இங்க சொல்ல விரும்புறாரு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பூமிக்குரிய தகப்பன் எடுத்துக்கோங்க. அவனுக்கு இந்த பறவைகள் மிருகங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறையா பறவைகள் மிருகங்கள்லாம் செல்லமாக அவன் வளர்க்குறான்னு வச்சுக்குவோம். இப்போ கற்பனை செஞ்சு பாருங்க. அவன் அவனுடைய பறவைகளையும் அவனுடைய நாயையும் அவனுடைய பூனையும் அவன் வச்சிருக்கிற எல்லா செல்ல பிராணிகளையும் நல்லா பார்த்துக்கிறான். அதுக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடு போடுறான். அதுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் சரியான நேரத்தில் அதுக்கு செய்யறான். ஆனா அவனுடைய பிள்ளைங்களை மட்டும் அவன் ஒழுங்கா பார்த்துக்கிறது இல்லை. பிள்ளைங்களுக்கு மட்டும் நேரத்துக்கு சாப்பாடு போடுறது இல்லை. பிள்ளைங்களுக்கு மட்டும் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறது இல்லை. உங்களால கற்பனை பண்ண முடியுதா? என்னால கற்பனையே பண்ண முடியல. ஏன்னா தன்னுடைய செல்ல பிராணிகளை பற்றி, தன்னுடைய பறவையை பற்றி, தன்னுடைய நாயை பற்றி, தன்னுடைய பூனையை பற்றி அவ்வளோ கரிசனையா ஒருத்தர் இருந்தான்னா அவனுடைய சொந்த பிள்ளைகளை பற்றி எவ்வளவு அதிக கரிசனை உள்ளவனா இருப்பான். யோசிச்சு பாருங்க.
பூமிக்குரிய ஒரு தகப்பனை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன். அவனே செல்ல பிராணிகளை நல்லா பார்த்துக்கிட்டா தன்னுடைய பிள்ளைகளை இன்னும் சூப்பரா பார்த்துக்குவான் இல்லையா? அப்ப நம்ம பரமபிதா மட்டும் வேற மாதிரியா? இந்த பூமிக்குரிய பிதாக்கள்ல யாருமே பார்த்துக்க முடியாத அளவுக்கு நம்மளை நல்லா பார்த்துக்க யாரால முடியும்? நம்முடைய பரம பிதாவால, நம்முடைய பரலோக பிதாவால முடியும். அவரை போல நம்மளை யாராலையும் பார்த்துக்கவே முடியாது. நாம் அவருடைய பிள்ளைங்களா இருக்கிறோம். இது தெரியுமா நமக்கு? நிறைய நேரங்களில் அதே நமக்கு தெரியறது இல்லை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். போதும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எல்லாரும் சொல்லுவோம், பாருங்கள். அதை நாம் பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எந்த அளவுக்கு அவர் நம்மளை நேசிக்கிறாருன்னு நாம பார்க்கணுமா? எந்த அளவுக்கு அவர் நம்மளை நேசிக்கிறாரு? நம்மளை என்ன அழைக்கிறார்? அவரு பிள்ளைகள்னு அழைக்கிறார். அப்ப நம்மளை பொறுத்தவரையும் தேவன் வெறும் சிருஷ்டிகர் கிடையாது. நம்மளை சிருஷ்டித்தவர், நம்மை உண்டாக்கினவர் தேவன் தான். ஆனா அவர் அதுக்கும் மேல அவர் நம்முடைய பிதாவாய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். நம்முடைய அப்பாவா அவரு இருக்கிறார். அப்ப ஒரு சின்ன பறவையை பற்றி கூட அவர் கரிசனை உள்ளவரா இருப்பார்னா அவருடைய பிள்ளைய அவர் மறந்துடுவாரா? அவர் பிள்ளைய பற்றி கரிசனை இல்லாம அவர் இருந்துருவாரா? ஒரு நாள் இருக்கவே மாட்டார். நமக்கும் தேவனுக்கும் ஒரு விசேஷமான உறவு இருக்கிறதுனால அவர் நம்மளை எப்படி பார்த்துக்குவாரு? விசேஷமான விதத்துல பார்த்து கொள்ளுவார். ஒரு பறவையை கூட அவர் பார்த்துக்கிறாரு. ஆனா நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்மளை எப்படி பார்த்துக்கிறாரு? விசேஷமான விதத்திலே பார்த்து கொள்ளுகிறார். தேவன் நம்மை குறித்து கரிசனையுடையவராய் இருக்கிறார். ரொம்ப அதிக கரிசனையுடையவராய் இருக்கிறார். அந்த அடைக்கலான் குருவியை பற்றி கூட அவர் கரிசனையுடையவராய் இருக்கிறார். ஆனா நம்மளை பற்றி ரொம்ப அதிக கரிசனையுடையவராய் இருக்கிறார். நம்முடைய தகப்பன் நம்மை குறித்து கரிசனையுடையவராய் இருக்கிறார். ரொம்ப அதிக கரிசனையுடையவராய் இருக்கிறார். இதுதான் முதலாவது இந்த பகுதியில் நாம பார்க்கிற சத்தியம். முதலாவது நாம பார்க்கிற சத்தியம் என்னது? தேவன் நம்மை குறித்து அதிக கரிசனையுடையவராய் இருக்கிறார். இப்ப 2வது சத்தியத்துக்கு போவோம். அது என்னது? தேவன் நம்மை முழுமையாய் அறிந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் நம்மை முழுமையாய் அறிந்திருக்கிறார். நம்முடைய பகுதிக்கு திரும்ப வருவோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10:30 வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. உங்க தலையில உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதா. தேவன் நம்முடைய தலையில உள்ள முடிய கூட என்ன பண்ணியிருக்கிறாராம்? எண்ணி இருக்கிறாராம். எந்த அளவுக்கு நல்லா அவருக்கு நம்மளை தெரியுது அப்படின்றத பாருங்க. நம்மள ஒவ்வொருத்தரையுமே அவருக்கு அந்த அளவுக்கு நல்லா தெரியும். நிறைய பேருக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது. ஆனாலும் அந்த பிள்ளையினுடைய தலையில எத்தனை முடி இருக்குன்னு நம்ம எண்ணி இருக்கிறோமா? எண்ணினது இல்லை. நமக்கு அது தெரியாது. ஆனா தேவனுக்கு எத்தனையோ பிள்ளைகள்
இருக்கிறாங்க. இங்கே பாருங்க எத்தனை பிள்ளைகள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு. ஆனா அவங்க ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் எத்தனை முடி இருக்குன்னு அவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாராம்? எண்ணி வச்சிருக்கிறாராம். அவருக்கு நம்மளை தனிப்பட்ட ரீதியா தெரியும், பர்சனலா தெரியும். அது மட்டும் இல்லை, நம்மளை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும். நம்மளை பற்றி ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். சில அற்பமான காரியங்களை நம்மளே கண்டுக்கிறாம விட்டுறோம். இதெல்லாம் தேவையா அப்படின்னு நாமளே அதை கவனிக்காம விட்டுறோம். அதை அறிந்து கொள்றதுக்கு நமக்கு விருப்பம் கூட இல்லை. எனக்காவது என் தலையில் எத்தனை முடி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருக்கிறீங்களா? நான் நினச்சதில்லை. நாம் முக்கியமே இல்லாதது அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை பற்றி கூட தேவன் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாரு. அதை கூட அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நம்ம சின்ன காரியங்கள் நினைக்கிறத கூட அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய தலையில் உள்ள முடிய கூட அவர் எண்ணி இருக்கிறார். நம்ம தலையில் உள்ள முடி நம்மளுடைய மிக முக்கியமான பகுதி கிடையாது இல்லையா? ஒரு சில பகுதிகள் இல்லைன்னா நம்மளால உயிரோடவே இருக்க முடியாது. நம்முடைய சரீரத்தில் ஒரு சில பகுதிகள் இல்லாமல் போச்சுன்னா, செயல் இழந்துச்சுன்னா நம்ம உயிரோடே இருக்க முடியாது. ஆனால் முடி அப்பேற்பட்ட ஒரு காரியமா கிடையாது. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறோம். பசங்கிட்ட ஏன்பா ஹெல்மெட் போடாமல் வர அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? முடி குழஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நினைக்கிறாங்க? மண்டையோட முடி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தா அப்படி கிடையாது. இது முக்கியமற்ற ஒரு பகுதியாக இருக்குது. ஆனால் அதை கூட கர்த்தர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? எண்ணி வச்சிருக்கிறாரு. அதை கூட அவரு எண்ணி வைத்திருக்கிறார். நம்மளுடைய நண்பர்களுக்கு நம்மை தெரிகிறதோட கர்த்தருக்கு நம்மளை நல்லா தெரியும். நம்முடைய நல்ல நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றிய விவகாரங்களை ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட நம்ம தலையில் எத்தனை முடி இருக்குன்னு தெரியாது. அவங்க எண்ணினதும் இல்லை. யாருடைய புருஷனோ மனைவியோ கூட அதை எண்ணினது இல்லை. டாக்டருக்கு நம்முடைய சரீரத்தில் உள்ள பல பாகங்களை பற்றி, அதனுடைய நிலையை பற்றி ரொம்ப நல்லா தெரியுது. ஆனால் அவர் கூட நம்ம தலையில் இருக்கிற முடிய என்ன செய்யலை? எண்ணலை. இன்னும் சொல்லணும்னா நம்மளுக்கே நம்முடைய தலையில் எத்தனை முடி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நம்மளும் எண்ணலை. மற்றவங்களை விட்டுருவோம், நம்மளுக்கே தெரியாது. நம்ம தலையில் எத்தனை முடி இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. எனக்கு கொஞ்சம் தாங்க இருக்குது, ஈஸியாக எண்ணிடலான்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு கூட சொல்கிறேன், நீங்கள் எண்ணி பாருங்க, அப்போ தான் தெரியும். எண்ணவே முடியாது. ஆனால் உங்கள் தலையில் எத்தனை முடி இருக்குன்னு தேவனுக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு நம்மளை தெரிகிறதோட அவருக்கு நம்மை நல்லா தெரியும். நம்மளுக்கு நம்மளை தெரிகிறதோட அவருக்கு நம்மை நல்லா தெரியும். நம்மை முழுமையாய் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். சங்கீதம் 139 அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 139 அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? கர்த்தருக்கு அவனை பத்தி தெரியாதுன்னு எதுவுமே கிடையாது. அதான் சொல்றான். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்னு சொல்றதில்ல. என்ன அர்த்தத்தில் அவன் சொல்றான்? கர்த்தாவே, என்னைய பற்றி உமக்கு தெரியாதுன்னு எதுவுமே கிடையாது. அதான் சொல்கிறான்.
2-4 வசனங்கள் பாருங்க. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். பார்த்தீங்கன்னா சொல்றான், கர்த்தருக்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரியும். நம்முடைய உட்காளுதலும் தெரியும், நம்முடைய எழுந்திருக்குதலும் தெரியும், நாம நடக்கிறதும் தெரியும், நாம படுத்திருக்கதும் தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய எண்ணங்கள் அவருக்கு தெரியும். தூரத்துல இருந்தே அதை அறிகிறாராம். அது மட்டும் இல்லை, நம்முடைய செயல்களும் அவருக்கு தெரியும். அதான் சொல்றான் பாருங்க, என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். வழிகள் எல்லாம்னா என்னத்த சொல்றான்? என் செயல்கள் எல்லாம் உமக்கு தெரியும்னு சொல்றான். அதுக்கப்புறம் 4வது வசனத்துல சொல்றான், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நாம ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடியே நாம என்ன சொல்ல போறோம்னு கர்த்தருக்கு தெரியுமா? எந்த அளவுக்கு நம்மளை அவரு அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம பார்க்க வேண்டும். அதை நாம கவனிக்க வேண்டும். அவருக்கு நம்மளை முழுசா தெரியும். நமக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அது உங்களுக்கு தெரியுமா? நமக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். மத்தேயு 6:7-8 வசனங்கள். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அஞ்ஞானிகள் ஜெபத்துல சொன்னதே திரும்ப 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 சொன்னாங்களாம் பாருங்க. எதுக்குன்னா அப்பதான் ஜெபத்துக்கு பதில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, நீங்க அப்படி செய்யாதீங்க. ஜெபத்துல எத்தனை வார்த்தைகளை பயன்படுத்துறோன்றதை பொறுத்து ஜெபத்துக்கு பதில் வர்றது கிடையாது. அது மட்டுமல்ல, நாம ஜெபிக்கிறதற்கு முன்னாடியே நமக்கு என்ன தேவைன்னு நம்முடைய பிதாவுக்கு தெரியுமாம். நம்முடைய பிதாவுக்கு தெரியும். எல்லாரும் சொல்லுவோம், நம்முடைய பிதாவுக்கு தெரியும். சில சமயங்கள்ல சின்ன பிள்ளைங்க ஆவோன்னு கத்திட்டு இது வேணும் எனக்கு அது வேணும்னு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு என்னத்தையாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பெற்றோருக்கு தான் தெரியும் அந்த பிள்ளைக்கு உண்மையிலே என்ன தேவைன்னு. நிறைய நேரம் அதுக்கு என்ன தேவை? பால் தேவை. பாலை கொடுத்தா அதுக்கப்புறம் பேசாம அமைதியா ஆயிரும். அதுக்கு முன்னாடி எனக்கு இது வேணும் அது வேணும் அது இதுன்னு இருக்குங்க. அப்படியே அலறிட்டு கூச்சல் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா பாலை கொடுத்தோடனே பேசாம ஆயிடுவாங்க. அப்பா அம்மாவுக்கு தான் அவங்களுக்கு உண்மையிலே என்ன தேவைன்னு தெரியும். அந்த பிள்ளைங்களுக்கே தெரியாது. நிறைய நேரங்கள்ல நமக்கு என்ன தேவைன்றது நமக்கே தெரியாது. நம்ம கர்த்தர்ட்ட போய் ஜெபத்துல எனக்கு இது வேணும் ஆண்டவரே எனக்கு அது வேணும் ஆண்டவரேன்னு என்னத்தையோ சொல்லிட்டு இருப்போம். ஆனா நமக்கு உண்மையிலே என்ன தேவைன்றது நம்முடைய பிதாவுக்கு தான் தெரியும். நம்மளை அவர் பூரணமா அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. நம்மளை அவர் முழுக்க முழுக்க அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. அப்ப அதன் அடிப்படையில தான் நம்முடைய ஜெபத்துக்கு அவரு பதில் கொடுக்கிறாரே ஒழிய நாம
தெரியாதனமா அவர்கிட்ட போயிட்டு தப்பு தப்பா கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா? அதன் அடிப்படையில் அவர் என்ன செய்யறதில்ல? பதில் கொடுக்கறது இல்லை. சில பேருக்கு அது சந்தோஷமா இருக்கு. நிறைய நேரத்தில் நம்ம என்ன கேட்கணும்னு தெரியாம கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அவர் அவருடைய பூரண ஞானத்தின்படி நம்மளை பூரணமா அறிஞ்சு வச்சிருக்கிறார்ல, அதன்படி நமக்கு என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறார். அப்ப ஜெபத்துல கர்த்தர்ட்ட வரும்போது என்னமோ அவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நாம் என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்ம சொன்னாதான் அவருக்கு தெரியுன்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது? ஜெபத்துல வரக்கூடாது. அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு எல்லாமே தெரியும். நமக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, நம்ம எதனூடாய் போய்கொண்டிருக்கிறோம் என்று அவருக்கு தெரியும். கடினமான சூழ்நிலையூடாய் போய்கொண்டிருக்கும் போது நாம் என்ன நினைக்கிறோம்? என்னுடைய பிரச்சனை யாருக்குமே தெரியாது, என் கஷ்டம் யாருக்குமே புரியாதுன்னு நினைக்கிறோம். அது ஒருவேளை உண்மையா இருக்கலாம். ஒரு மனுஷனுக்கும் அது ஒருவேளை தெரியாம இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும். உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பாடுகள் கர்த்தருக்கு தெரியும். உங்களுடைய வலி வேதனையை அவர் அறிந்திருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 4:15. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இங்க இயேசுவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. நம்மை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் இல்லையா அவர்? அப்படின்னா என்னது? நம்மை குறித்து, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடியவராய் அவர் இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பலவீனங்களை பார்த்து ஐயோ பாவம் பரிதாபம் அப்படின்னு சொல்றாருன்னு அர்த்தமா? நம்மளை பொறுத்தவரையும் பரிதாபம்னா அவ்வளோதான். அப்படியே ரோட்டில் போயிட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாரையாவது பார்க்குறோம், ஐயோ பரிதாபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் இது இயேசுடைய பரிதாபம், இது வேற லெவல். அவர் நம்மளை பார்த்து, நம்முடைய பலவீனத்தை பார்த்து ஐயோ பாவம் பரிதாபம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறவர் கிடையாது. நம்முடைய வேதனையை அவர் உணர்கிறார். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடியவர்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்றைக்கு என்ன உணர்வை உணர்ந்துட்டு இருக்கிறோமோ அதை அவராலையும் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். இன்றைக்கு தெரியுமா, நீங்களும் நானும் என்ன உணர்கிறோமோ அதை இயேசுவால உணர முடியும். அதை இயேசு உணர்கிறார். நம்ம நினைக்கலாம் இது எப்படிங்க சாத்தியம்? இயேசு தேவன், அவருக்கு ஏன் பலவீனத்தை பத்தி என்ன தெரியும்? நான் எதனோட போறேன்றதை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? அதை எப்படி அவரால் உணர முடியும்? நான் உணர்றத அவர் எப்படி உணர முடியும்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அது சாத்தியம். ஏன்னா அவர் நமக்காக மனிதனானார் இல்லையா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். உண்மையான ஒரு சரீரத்தை உடையவராய் அவர் இருந்தார். அந்த சரீரத்துக்கே உரிய பலவீனங்களை அவர் எதிர்கொண்டார். உதாரணத்துக்கு பசி, தாகம் எல்லாம் அவருக்கு இருந்துச்சு இல்லையா? நாம நடக்கிற அதே மண்ணில் தான் அவரும் நடந்து திரிந்தார். அப்ப மனுஷனா இருக்கிறதுனா என்னன்னு அவருக்கு தெரியாதுன்னு நாம நினைச்சிட கூடாது.
அவர் மனுஷனா வந்தார்ன்றது மட்டும் இல்ல, நாம சந்தித்த எல்லாத்தையும் அவரே சந்தித்தார். இன்னும் சொல்லணும்னா நம்ம சந்தித்ததோட அதிகமா அவரே சந்தித்தார். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா விதத்திலும் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டார். நாம சோதிக்கப்படுற மாதிரியே அவர் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டார். ஆனா பாவம் செய்யல. அதனாலதான் இன்றைக்கு நம்முடைய பலவீனங்களை குறித்து அவரால் பரிதபிக்க முடியுது. அதனாலதான் இன்றைக்கு நாம என்ன உணர்கிறோமோ அதை அவரால் உணர முடியுது. மனுஷனா வந்தார். மனுஷனா நாம் எல்லாம் என்னத்தை அனுபவிக்கிறோமோ அந்த கஷ்டங்களை எல்லாம் அவரும் என்ன செஞ்சார்? அனுபவிச்சார். ஆகவே அவருக்கு தெரியும். இன்னைக்கு ஒருவேளை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் நூடாய் போய் கொண்டிருந்தீங்கன்னா யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. கர்த்தருக்கு நல்லா தெரியும். கர்த்தர் அதை உணர்கிறார். நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க, என்ன வலி வேதனை உங்களுக்கு இருக்குன்றதை அவர் என்ன செய்கிறார்? உணர்கிறார். அப்ப நாம எதன் நூடாய் கடந்து போகிறோன்றது அவருக்கு தெரியும். நாம என்ன உணர்றோன்றதையும் அவரு உணர்கிறார். இதை நாம தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் உண்டாகும். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். நிறைய நேரங்களில் நாம் ஏன் பயந்துட்டு இருக்கிறோம்? ஏன்னா அவருக்கு தெரியும்னு நமக்கு தெரியல. அவருக்கு தெரியும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிரும். ஏன்னா அவரு பார்த்துக்குவாரு. அவர் ஏதோ ஒன்றை அதை பற்றி செய்வார். ஏதாகிலும் அவர் செய்வார். ஏன்னா அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார், நம்முடைய பிதாவாய் இருக்கிறார். அப்ப கர்த்தர் நம்மை முழுவதுமாய் அறிந்திருக்கிறார். சரி, நம்முடைய பகுதியில் உள்ள அடுத்த சத்தியத்தை நாம பார்க்க போகிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை திரும்ப வருவோம். மத்தேயு 10:31. மத்தேயு 10:31. ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். மூணாவது சத்தியம் என்னது? தேவன் நம்மை விசேஷித்தவர்களாய் காண்கிறார். தேவன் நம்மை ரொம்ப அதிகமாய் மதிப்பிடுகிறார். இங்க சொல்றாரு, அநேக அடைக்கலான் குருவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பார்வையில ஒரு அடைக்கலான் குருவிக்கு கூட மதிப்பு இருக்குது. அவருடைய பார்வையில ஒரு அடைக்கலான் குருவி கூட மதிப்புடையதா இருக்கிறது. ஆனா அவருடைய பார்வையில அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நாம விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம், அதிக மதிப்புடையவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய சிருஷ்டிப்பை பார்த்தாலே நாம அதை தெரிஞ்சுக்கலாம். குருவிய தேவன் தன்னுடைய சாயலின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி என்ன செய்யல? உண்டாக்கல. ஆனா மனுஷனை எப்படி உண்டாக்குனாரு? தன்னுடைய சாயலின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி அவர் உண்டாக்கினார். ஏதோ ஒரு விதத்துல தேவனை போலவே நம்மை அவர் உண்டாக்கினார். அப்ப இன்னைக்கு நாம ஒருவேளை நினைக்கலாம், நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கெல்லாம் எந்த மதிப்பும் இல்லைன்னு நாம நினைக்கலாம். ஆனா தேவன் நம்மை ரொம்ப உயர்வாய் மதிப்பிடுகிறார். தேவன் நம்மளை ரொம்ப உயர்வாய் மதிப்பிடுகிறார். சங்கீதம் 8ஆம் அதிகாரம், சங்கீதம் 8:3-6 உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உமது கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இங்க
சங்கீதக்காரன் வந்து வானங்களை பார்க்கிறான், சந்திரனை பார்க்கிறான், நட்சத்திரங்களை பார்க்கிறான். சாயங்கால நேரத்தில் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், நைட் நேரத்தில் பார்த்துட்டு அவன் சொல்கிறான், மனுஷன் வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறான். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் ஏமாத்திரம், அவன் ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் கர்த்தர் மனுஷனை எந்த அளவுக்கு மதிப்பிடுகிறார்னு பாருங்க. அவனை வந்து தேவ தூதரிலும் சற்று சிறியவனா உண்டாக்கினார், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார், அவருடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனுக்கு என்ன செய்தார், ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார். அப்ப மகிமையினாலும் கனத்தினாலும் நிறைந்தவனாய் அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவனாய் அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். அவனுக்கு எல்லாத்து மேலையும் தேவன் என்னத்தை கொடுத்தாரு, ஆளுகையை கொடுத்தாரு. அந்த அடைக்கலான் குருவிக்கு மேலே கூட என்னத்தை கொடுத்தாரு, ஆளுகையை கொடுத்தாரு. அப்போ நம்மளை தேவன் எப்படி பார்க்கிறார், நம்ம எப்படி மதிப்பிடுறாருன்றதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நாம் அவருக்கு விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய சிருஷ்டிப்பை பார்த்தாலே அது தெரியுது, நம்முடைய மீட்பை பார்த்தாலும் அது இன்னும் ரொம்ப தெளிவாக தெரியும். நம்மை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு வந்தார், இயேசு மரித்தார், இயேசு தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினார். எப்படி நம்மளை மீட்டு கொண்டார்? யாருமே செலுத்த முடியாத ஒரு விலை கிரயத்தை நமக்காக செலுத்தி தான் நம்மளை மீட்டு கொண்டார். அது என்னத்தை காண்பிக்கிறது, நாம் அவருக்கு எவ்வளோ விசேஷமானவர்கள் என்பதை காண்பிக்கிறது. நீங்கள் அவருக்கு விசேஷமானவர்கள். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அவருக்கு விசேஷமானவர்கள். உங்களுக்கு உலகத்தின் கண்களில் எந்த மதிப்பும் இல்லாமல் இருக்கலாம். உலகம் வந்து உங்களை ஒரு நத்திங் மாதிரி பார்க்கலாம், ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஆனால் தேவன் உங்களை உயர்வா மதிப்பிடுறாரும். அவருடைய பார்வையிலே நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். சரி, இதுதான் மூன்றாவது சத்தியம். இந்த பகுதியில் நாம் பார்க்குற மூன்றாவது சத்தியம். முதல் சத்தியம் என்னது, தேவன் நம்மை குறித்து அதிக கரிசனையுடையவராய் இருக்கிறார். ரெண்டாவது சத்தியம் என்னது, தேவன் நம்மை முழுமையா அறிந்திருக்கிறார். மூணாவது சத்தியம் என்னது, தேவன் நம்மை ரொம்ப அதிகமாய் மதிப்பிடுகிறார். அவருடைய பார்வையில் நாம விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். இப்போ இந்த பகுதியில் நாம் பார்க்கிற நாலாவது சத்தியம் என்னது தெரியுமா? தேவன் நம்மை முழுவதுமாய் பாதுகாப்பார். தேவன் நம்மை எப்படி பாதுகாப்பார்? முழுவதுமாய் பாதுகாப்பார். நம்முடைய பகுதிக்கு திரும்ப வருவோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் லூக்கா 21ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்கிறாரு, உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது என்று சொல்லுகிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துலையும் அதே கருத்தை தான் இயேசு வேற விதமா சொல்றாரு. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க முழுவதுமாய் காக்கப்படுவீர்கள் என்று அவர் சொல்றாரு. வேதத்துல உங்க தலைமுடியில ஒண்ணு கூட அழியாது, உங்க தலைமுடியில ஒண்ணு கூட விழாது அப்படின்னு சொல்லும்போது அது என்ன அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்குதுன்னு நம்ம புரிந்து கொள்ளணும். இல்லைங்க, இன்னைக்கு காலையில தான் டவலை போட்டு தோட்டினேன், அத்தனை முடி வந்துச்சுங்கன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. சீப்புல அத்தனை முடி வருது, அதுதான் வாலிபர்களுக்கு பெரிய கவலையே.
ஆனா இங்க அர்த்தம் என்னது? கர்த்தர் நம்மை முழுவதுமாய் பாதுகாக்கிறார்ன்ற அந்த சத்தியத்தை தான் சொல்றதுக்கு இயேசு இப்படி சொல்றாரு. வேற இடங்கள்லையும் இதை பார்க்கலாம். நீங்க 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 45வது வசனம். 1 சாமுவேல் 14:45 வசனம். ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலே, இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் என்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். இங்க என்ன சொல்றாங்க? அவன் தலையில இருக்க ஒரு முடி கூட விழாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் காக்கப்படுவான், சாக மாட்டான், பிழைப்பான் அப்படின்னு அர்த்தம். நீங்க அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கப்பர் சேதத்துல மாட்டிக்கிறாரு. அவரை சேர்த்து மொத்தம் 276 பேர் அந்த கப்பல்ல இருந்தாங்க. எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்களாம். உயிர் பிழைக்க மாட்டோன்னு அவங்களுக்கு ஒரே பயம். அது மட்டும் இல்லை, உயிர் பிழைப்போன்ற நம்பிக்கையே அவங்களுக்கு இல்லாம போயிருச்சு. இப்ப அப்போஸ்தலன் பவுல் அவங்ககிட்ட என்ன சொல்றாருன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 33-34 வசனங்கள். அப்போஸ்தலர் 27:33-34. பொழுது விடிகையிலே எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்னியாய் இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். என்ன சொல்றாரு பவுல் இங்க? உங்களுக்கு எதுவும் நடக்காது, பயப்படாதீங்க. இந்த கப்பர் சேதத்துல இருந்து நீங்க என்ன செஞ்சிருவீங்க? வெளியே வந்துருவீங்க. கப்பல் சேதமாகும், ஆனா உங்களுக்கு எந்த சேதமும் வராது. நீங்க முழுவதுமாய் காக்கப்படுவீர்கள். அதுதான் இங்க சொல்றாரு. இப்ப லூக்கா 21ஆம் அதிகாரத்துக்கு போவோம். லூக்கா 21:18. லூக்கா 21வது அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உங்கள் தலைமயில் ஒன்றாகிலும் அழியாது. இயேசு தன்னுடைய சீஷர்கள்ட்ட என்ன சொல்றாரு? நீங்க முழுவதுமாய் காக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த வசனத்துடைய பின்னணிய நாம கவனிக்கணும். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள 2 வசனங்கள் வாசிக்கிறேன். 16-17 வசனங்கள். லூக்கா 21:16-17. பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இப்படி சொல்லிட்டு தான் 18வது வசனத்துல சொல்றாரு, ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. இங்க நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னா இயேசு ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா சொல்ற மாதிரி தெரியும். இங்க ஒரே கூட்டத்தாட்ட தான் இயேசு பேசிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய சீஷர்கள் இடத்துல அவர் பேசிட்டு இருக்கிறாரு. 16வது வசனத்துல சொல்றாரு, உங்களில் சிலரை என்ன செய்வார்கள்? கொலை செய்வார்கள்னு சொல்றாரு. ஆனா 18வது வசனத்துல சொல்றாரு, உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாதுன்னு சொல்றாரு. முழுவதுமாய் காக்கப்படுவீர்கள்னு
சொல்றாரு. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, ஆண்டவரே அவர்கள் கொல்லப்படுவார்களா அல்லது காக்கப்படுவார்களா? கொல்லப்படுவார்களா காக்கப்படுவார்களா? இயேசுடைய பதில் என்ன தெரியுமா? அவர்கள் கொல்லப்படுவார்கள், ஆனாலும் காக்கப்படுவார்கள். அவர்கள் கொல்லப்படுவார்கள், ஆனாலும் காக்கப்படுவார்கள். லூக்கா 21:18 பாதுகாவலை பற்றி இயேசு பேசும்போது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை மட்டும் மனசுல வச்சுட்டு பேசல, நித்தியத்தின் வெளிச்சத்துல அவர் அதை சொல்லுகிறார். நித்தியத்தை மனசுல வச்சுட்டு அவரு சொல்றாரு, இந்த பூமியில ஒருவேளை அவங்க கொல்லப்படலாம், ஆனா நித்தியத்தின் கண்ணோட்டத்துல அவங்களுக்கு எந்த சேதமுமே வராது. எந்த சேதமுமே வராம அவர்கள் காக்கப்படுவார்கள். நித்தியமாய் அவர்கள் காக்கப்படுவார்கள், முழுவதுமாய் அவர்கள் காக்கப்படுவார்கள் என்று இயேசு இங்க சொல்றாரு. அப்ப தேவன் நம்மை முழுவதுமாய் காப்பார்னா அந்த அர்த்தத்துல தான் நம்ம புரிந்து கொள்ளணும். நித்தியத்தின் வெளிச்சத்துல பார்த்தோம்னா நமக்கு எந்த சேதமும் இருக்காது. கரை திரை ஒன்றும் இல்லாம அவர் முன்னாடி நாம என்ன செய்ய போறோம்? இயேசுனுடைய வருகையில நிற்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5 1 தெசலோனிக்கேயர் 5 23-24 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் பத்திரமா இருக்கும். தேவன் அப்படியே செய்வார். எப்படியே செய்வார்? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை எந்த பழுதும் இல்லாம, எந்த குறையும் இல்லாம, கரை திரை எதுவுமே இல்லாம அவர் இயேசு கிறிஸ்து வரும் நாள்ல என்ன செய்வார்? காப்பார். 2 தீமோத்தேயு 4 2 தீமோத்தேயு 4:18 கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். கர்த்தர் அப்படியே செய்வாராக. அப்ப இந்த பகுதியில் நாம் 4 சத்தியங்களை பார்க்கிறோம். என்ன சத்தியங்கள்? தேவன் நம்மை குறித்து அதிக கரிசனையுடையவராய் இருக்கிறார். தேவன் நம்மை முழுவதுமாய் அறிந்திருக்கிறார். தேவன் நம்மை ரொம்ப உயர்வாய் மதிப்பிடுகிறார். நாம் அவருடைய பார்வையில் விசேஷமானவர்களாய் இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, தேவன் நம்மை முழுமையாய் காக்கிறவராய் இருக்கிறார். இயேசு சொல்றாரு, ஆகையால் பயப்படாதிருங்கள். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆகையால் பயப்படாதிருங்கள். தேவன் உங்களுக்காக ரொம்ப கரிசனையுடையவராய் இருக்கிறார். தேவன் உங்களை ரொம்ப நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறார். தேவன் உங்களை ரொம்ப அதிகமா மதிப்பிடுறார். நீங்க அவருடைய பார்வையில விசேஷமானவர்களா இருக்கிறீங்க. தேவன் உங்களை முற்றிலுமாய் காக்கிறவராய் இருக்கிறார். இந்த 4 சத்தியங்களையும் அப்படியே கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடாதீங்க. வீட்டுக்கு போய் இதே சிந்திங்க, இதே தியானிங்க. அது உங்களுடைய இருதயத்துக்குள்ள போகட்டும், உங்களுடைய இருதயத்தில் அது பதியட்டும். அப்படி பதியும் பொழுது என்ன நடக்கும்? இருதயத்தில் விசுவாசம் எழும்பும். நாம தேவனை அதிகமாய் நம்ப ஆரம்பிப்போம். நாம தேவனை அதிகமா நம்ப கொஞ்சம் கொஞ்சமா பயத்துல இருந்து என்ன செஞ்சிருவோம்? வெளியே வந்துருவோம்.
ஒருவேளை பயந்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், வெளியே வந்துடலாம். நீங்களும் பயத்திலிருந்து வெளியே வரலாம். இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். இந்த 4 காரியங்களையும் அப்படியே உங்களுடைய இருதயத்துக்குள்ள பதிங்க. அதே தியானிச்சு தியானிச்சு அப்படியே அதை பதிங்க. விசுவாசம் எழும்பும். தேவனை நம்ம அதிகமாக நம்புவோம். கொஞ்சம் கொஞ்சமா பயம் காணாமலேயே போய்விடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.